களுத்துறை மூன்றாகலை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இதை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரால இந்த பாலியல் வன்புணர்வு நடத்தப்பட்டிருக்கிறதாக போலீசார் இப்ப அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 மாணவிகளையும் வைத்திய பரிசோதனைக்கு இப்ப உட்படுத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்குது, இது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மிக மிக அவதானமாக தங்களுடைய சிறுமிகளை குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும். நிறைய வீடியோவில் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்ல வசதியான ஒரு கார் வச்சிருக்கிறான். அடுத்தது ஒரு நல்ல அழகான ஒரு மொபைல் ஃபோன். இந்த 2 விஷயங்கள் ஆடம்பரத்தை நோக்கிய பார்வையெல்லாம் பெண்களும் அதிகமான சிறுமிகளும் ஈர்க்கப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த 3 சிறுமிகளிடம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிற நபர், சந்தேக நபர் பயன்படுத்தியிருக்கிறாரு. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், 16 வயதுடைய ஒரு மாணவி ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த ஸ்கூலுக்கு போற டைம்ல கார்ல நிப்பாட்டி அந்த மாணவிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த நபர், குறித்த சந்தேக நபர் முதலாவது தரம் பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி பேசி அதுக்கு பிறகு அவருடைய வீட்டில் யாருமே இல்லாத டைம்ல 3 தரம் இந்த 16 வயதுடைய மாணவியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறதாக நியூஸ் வெளியிடப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இதுல 13 வயதுடைய 2 மாணவிகளும் இந்த பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 3 மாணவிகளை, பாடசாலை மாணவிகளை இப்படியான ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிற அந்த நபர் இப்போ போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அதிசொகுசு வாய்ந்த அந்த கார் வாகனமும், அவர் யூஸ் பண்ண அந்த காரும், அவர் வச்சிருந்த அந்த மொபைல் போனும்ன்றது தான் இங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அழகான அதிசொகுசு வாய்ந்த வாகனங்களும் மொபைல் போனையும் பார்த்து அந்த மாணவிகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்ல மிகவும் அவதானமாக பெற்றோர்கள், அதாவது வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாருமே அவதானமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நம்மளுடைய சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் பாடசாலைக்கு போறவங்க என்னென்ன விஷயங்கள்ல யார் யார் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, ஸோ யாரோட கதைக்கிறாங்க, எங்க போறாங்கன்ற விஷயத்துல மிகவும் அவதானமா இருக்கணும். ஸோ இந்த விஷயம் இப்படியான, அதாவது அதிசொகுசு வாய்ந்த வாகனங்கள், அதிசொகுசு வாய்ந்த மொபைல் போன், இப்படியான விஷயங்களை காட்டித்தான் இப்படியான மாணவர்களை ஈர்த்து வன்புணர்வுகள், இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அவதானமாக நம்ம இருக்க வேண்டியது மிக முக்கியம். இதுல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள்லாம், நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டில் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாலையும் நிறைய பிரச்சனைகள் எமது குழந்தைகளுக்கு நடக்குது. அவதானமாயிருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இப்படியாக அந்த நபர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொல்லப்படுது அந்த குறித்த சந்தேக நபர் இப்போ போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள்லாம் வராமல் எமது குழந்தைகள் நம்ம பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கான வசதிகள் ஏற்படும். அடுத்த ஒரு வீடியோவோட மீட் பண்ணலாம். நான் லீதரன். நன்றி.